ஒரு சிறு அறிமுகத்தை சொல்கின்றேன். இன்ஃபோமேட்டிகா நிறுவனத்தின் பொறியியல் முகாமையாளராக பணியாற்றி வருகிறார். தொழில்நுட்பத்திற்கும் கதையாடல் கலைக்கும் ஒரே அளவு ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார். இவர் ஐடிக்ஷன் சொல்வேந்தர் மன்றம் மற்றும் தேன் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் ஆகிய சொல்வேந்தர் மன்ற கழகங்களில் உறுப்பினராகவும் இருக்கின்றார். இவர் ஓய்வு நேரத்தில் புத்தக வாசிப்பில் ஆழ்ந்திருப்பவர். ஒரு தீவிர நூல் ஆர்வலராகவும் பல்வேறு இலக்கியங்கள், மேலாண்மை மற்றும் சுய முன்னேற்ற புத்தகங்களை சேகரித்து வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர். தொழில்முறை திறன்களை தாண்டி கதையாடல் கலையில் இவருக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. தனது சுவாரஸ்யமான கதைகளின் மூலம் மக்களை இணைத்து மாற்றத்தை உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறார். இவரது இலக்கு பல்வேறு தளங்களில் விரிவான பார்வையாளர்களை அடைந்து தனது சொற்கள் மூலம் அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்துவதாகும். சொல்வேந்தர் பரமேஷ் அவர்களை மேடை உங்கள் வசம். நன்றி. இன்றைய நெறியாளர் சொல்வேந்தர் ஹசீனா அவர்களை. இன்றைக்கு உங்க தலைப்பே ரொம்ப அற்புதமா இருந்தது. கடைசியா யாரோ ஒருத்தர் ஒரு ஆணை பத்தி பேசுறாங்க அப்படிங்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. ரொம்ப நன்றி ஹசீனா. நன்றி நன்றி. இந்த மன்றத்துல நான் இது வரைக்கும் பல புத்தகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன், விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதுல சில நேரங்கள்ல எனக்கு பின்னூட்டம் எப்படி வரும்னா, ஏன் நீங்க ஆங்கில புத்தகத்தையே சொல்றீங்க அந்த மாதிரி வரும். நான் சொல்லுவேன், எனக்கு தமிழ் ஆங்கிலம் 2 தான் தெரியும், இல்லைன்னா மற்ற மொழி இலக்கியங்களையும் நான் கொண்டு வந்துடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு அந்த மாதிரி தான் நான் புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ரஷ்ய எழுத்தாளரோட ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ரஷ்ய எழுத்தாளர் யாரு அப்படின்னா ஆண்டன் செக்கோவ். ஆண்டன் செக்கோவோட அறிமுகம் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் யூடியூப் காணொலியில நான் புத்தகங்களை பத்தி நிறைய தேடி தேடி படிச்சுட்டு இருப்பேன். அப்போ எஸ் ராமகிருஷ்ணன்கிற ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு ஒரு கதைகள் மூலமா ரஷ்ய எழுத்துகள் மிக நன்றாக இருக்கும்னு ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரஷ்ய எழுத்தாளர்களா, லியோ டால்ஸ்டாய் ஆகட்டும், தஸ்தாவஸ்கி ஆகட்டும், புஷ்கின் ஆகட்டும், நிக்கோலை கோகல் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி எனக்கு கிடைச்சவர் தான் இந்த ஆண்டன் செக்கோவ். ஆண்டன் செக்கோவ் ரஷ்ய எழுத்துக்கள்ல, அதாவது மாடர்ன் லிட்ரேச்சர்னு ரஷ்யால சொல்லுவாங்க, அதுல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவர். இவர் வெறும் 44 வயதிலேயே காலம் எய்தி விட்டார். ஏன்னா அவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகமாக இருந்ததுனால, காச நோயினால அவர் இறந்துட்டார். இவரோட சிறுகதைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆழமான உணர்வுகளை ரொம்ப யதார்த்தமான மொழியில சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர். இந்த புத்தகம் ஆண்டன் செக்கோவோட சிறுகதைகளும் குறுநாவல்களும்ங்கிற புத்தகம் எதிர் வெளியீட்டுல பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தின் விலை 300 ரூபாய். இதுல ஒரு 9-10 சிறுகதைகளும் குறுநாவல்களும் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு குறுங்கதையை நான் உங்களுக்கு இந்த புத்தக அறிமுகத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த குறுங்கதை ரொம்ப முக்கியமா எனக்கு தோணுது அப்படின்னா, என் வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் போய் இந்த குறுங்கதையை படிப்பேன். என்கிட்ட இருக்கிற கஷ்டம் எல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா இந்த கதை அவ்வளவு பெரிய கஷ்டமான கதை. இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தாத்தாக்கு ஒரு பேரன் எழுதக்கூடிய கடிதம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை இந்த கதை. அந்த பேரன் அப்படி என்ன எழுதியிருப்பான் அப்படிங்கறது நம்ம கதை வடிவிலேயே பார்த்திடலாம். சரியா? இந்த கதையோட பேரு வான்கா. இது வெளிவந்த ஆண்டு 1876. 1886, மன்னிக்கவும். வான்கா அவன் ஒரு 9 வயது சிறுவன். அவன் ஒரு செருப்பு தயாரிக்கக்கூடிய, காலனி தயாரிக்கக்கூடிய ஒரு எஜமானரிடம் அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிறுவன். 3 மாதங்களுக்கு முன்பாக அவனை அவனுடைய தாத்தா அந்த எஜமானருக்கு விற்றுவிட்டார். இது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முந்தின நாள்
அவங்க எஜமானர் எல்லாம் வந்து பிரார்த்தனைக்காக வெளியே போயிடுறாங்க. இந்த 9 வயது சிறுவன் யாருக்கும் தெரியாம ஒரு கசங்கிய காகிதத்தை எடுத்து ஒரு பழைய ஒரு பேனா நிப்புல மைய தொட்டு அங்க என்ன நடக்குது, 3 மாதமா என்ன நடந்தது அப்படிங்கிறத அவனோட தாத்தாக்கு கடிதமா எழுதுறான். அவன் என்ன எழுதுறான்னா, அன்புக்குரிய தாத்தா கான்ஸ்டன்டின் அவர்களுக்கு, உனக்குத்தான் இந்த கடிதம் எழுதுகிறேன். உனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அனுப்புகிறேன். ஆண்டவன் உனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். எனக்கு அப்பா அம்மா என்று யாருமே இல்லை. உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. தாத்தா, நேற்று என்னை அடித்து நொறுக்கி விட்டார்கள் தாத்தா. முடியை பிடித்து எசமான் என்னை வெளிமுற்றத்திற்கு இழுத்துச் சென்று குதிரையின் கடிவாள வாரால் நையப்புடைத்தார். காரணம், அவர்களுடைய குழந்தையின் தொட்டிலே ஆட்டிக்கொண்டிருந்தேன். தவறிப்போய் நான் தூங்கி விட்டேனாம். சென்ற வாரத்தில் ஒரு நாள் எஜமானி என்னை மீனை சுத்தம் செய்ய சொன்னாள். நான் வால் பகுதியில் இருந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். எஜமானிக்கு கோபம் வந்து விட்டது. மீனை பிடுங்கி என் தலையிலேயே அடித்து விட்டார் தாத்தா. உடன் வேலை செய்பவர்கள் அனைவரும் என்னை கேலி செய்தார்கள். மது விடுதிக்கு போய் என்னை ஓட்கா வாங்கி வர சொன்னார்கள். எஜமானுடைய உணவுகளை திருடி கொண்டு வர சொன்னார்கள். எஜமானின் கைக்கு கிடைக்கும் போதெல்லாம் என்னை பிடித்து அடித்தே விடுவார். சாப்பிட ஒன்றுமே கிடைப்பதில்லை. காலையில் ஒரு ரொட்டி துண்டு, இரவு ஒரு ரொட்டி துண்டு, மதியம் கொஞ்சமாக கஞ்சி கொடுப்பார்கள். தேநீர், சூடான தேநீரோ முட்டைக்கோ சூப்போ இந்த 3 மாதங்களில் நான் பார்த்ததே இல்லை. என்னை வெளியிலேயே படுத்து தூங்க சொல்கிறார்கள் தாத்தா. அவர்களுடைய குழந்தை கத்தும் போது நான் தூங்கிவிடக் கூடாது. எனது அருமை தாத்தா, உனக்கு புண்ணியமாக போகட்டும், என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விடு. என்னால் இங்கு பொறுக்கவே முடியவில்லை. உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்னாலும் மறக்காமல் உனக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். என்னை தயவு செய்து இங்கிருந்து அழைத்து சென்று விடு. அவனுக்கு கண்ணீர் வழிகிறது. அடுத்த வார்த்தையை அவனால் எழுதவே முடியவில்லை. அவன் பழைய கற்பனையை யோசித்து பார்க்கிறான். 1 வருடங்களுக்கு முன்பு இதே தாத்தா அவர் வேலை செய்யும் வயலில் ஒரு எஜமானியிடம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த எஜமானியின் வீட்டில் பல சமையல்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரிடமே இவர்கள் தாத்தா விளையாட்டாக பேசிக்கொண்டே இருப்பார். எப்பொழுதும் அவர் உற்சாகமாக இருப்பார். எப்பொழுதும் அவருக்கு மயங்கிய கண்கள். ஏனால் அவர் எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்பார். அவர் கையில் எப்பொழுதுமே ஒரு கிளுகிழுப்பை வைத்திருப்பார். அது எதற்கு என்றால், இரவு நேரங்களில் அவர் காவல் காக்கும் போது அங்கு வரும் மிருகங்களை அடித்து விரட்டுவதற்காக. அவருடன் எப்பொழுதுமே 2 நாய்கள் இருக்கும். ஒன்று கஸ்டான்கா, இன்னொன்று ஈல். அதற்கு ஈல் என்று ஏன் பெயர் என்றால், அதனுடைய கால்கள் ஈல் மீனை போன்றவே இருக்கும். இதையெல்லாம் யோசித்து விட்டு திரும்பவும் அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறான். தாத்தா, தயவு செய்து என்னை வீட்டிற்கு அழைத்து சென்று விடு. உனக்கு மூக்குப்பொடி இடித்து தருகிறேன். நான் ஏதாவது குறும்பு செய்தால் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை உதை, நான் தாங்கிக் கொள்கிறேன். உனது முதலாளிக்கு கூட நான் ஷூ பாலிஷ் போடுவேன். நான் ஆடு மேய்க்க உன்னுடன் வருவேன். நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்பேன். என்னால் இங்கு சகிக்க முடியவில்லை தாத்தா. இங்கிருந்து ஓடிவிடலாம் என்று கூட எண்ணினேன். ஆனால் எனக்கு காலில் போட்டுக்கொள்ள செருப்பு கூட இல்லை. இங்கே கொடுங்குளிர் தாங்க முடியாது என்று நான் சும்மாவே இங்கேயே இருந்து விட்டேன். நான் பெரியவனானதும் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வேன். நீ இறந்த பின் என் அம்மா அப்பாவிற்காக பிரார்த்தனை செய்வது போல் உனக்கும் நான் தினமும் பிரார்த்தனை செய்வேன். உன்னுடைய ஆத்மா சாந்தியடைய நான் எந்நாளும் வேண்டுவேன். தாத்தா, நீ வேலை செய்யும் பண்ணை வீட்டில் கிறிஸ்துமஸ் மரம் கண்டிப்பாக வைத்திருப்பார்கள். அவர்களிடம் எனக்காக வேண்டும் என்று ஒரு வால்நட் பழத்தை வாங்கி வைத்துக்கொள். நான் இந்த கிறிஸ்துமஸ்க்கு வீட்டிற்கு வருகிறேன். அவனுக்கு அதுக்கு மேல எழுத முடியல. ஏன்னா அவன் கண்ணுல கண்ணீர் வருது. பெரிய நெடுமூச்சு விடுறான். போன வருடம் என்ன ஆனதுங்கிற திரும்ப நினைவுக்கு வருது.
அவனும் அவனோட தாத்தாவும் ஃபிர் மரத்தை வெட்ட போறாங்க கிறிஸ்மஸ்க்காக. கூட முயலெல்லாம் வந்திருக்கு. எல்லாம் முயலெல்லாம் தெரிச்சு ஓடுது அந்த மரத்தை வெட்டும் போது. இது எல்லா நினைவுகளும் அவனுக்கு அந்த அன்னைக்கு வந்துட்டே இருக்கு. திரும்பவும் ஒரு வாட்டி அவங்க எஜமான் வராங்களா இல்லையான்னு கதவு பக்கம் பார்க்கறான். யாரும் வரல. உடனே தாத்தாக்கு திரும்பவும் அந்த கடிதத்தை தொடர்றான். தாத்தா, உடனே புறப்பட்டு வா, என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விடு. எந்நேரமும் நான் பசியாக இருக்கிறேன், எந்நேரமும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை பூட்ஸு காலால் நேற்று கூட என்னுடைய எஜமான் என்னை உதைத்து விட்டார். நான் கீழே விழுந்து இறந்து விட்டேன் என்றே நினைத்தேன். நல்ல வேளை யாரோ ஒருவர் என் மீது தண்ணியை 3 ஊத்தி என்னை காப்பாற்றி விட்டார். என்னை நாயை விடவும் கேவலமாக நடத்துகிறார்கள். தயவு செய்து வந்து என்னை கூட்டிச் சென்று விடு. இப்படிக்கு உன் அன்பு பேரன் வான்கா அப்படின்னு எழுதுறான். எழுதிட்டு அந்த காகிதத்தை 4ஆ மடிக்கிறான். மடிச்சு அதோட உரையில போட்டுக்கிறான். போட்டுட்டு யோசிக்கிறான், அவங்க தாத்தா எந்த ஊர்ல இருக்காருங்கிற முகவரி அவனுக்கு தெரியல. ஏன்னா சின்ன பையன் இல்லையா. உடனே அதுக்கு முகவரியா என்ன எழுதுறான்னா, என் கிராமத்தில் இருக்கும் தாத்தா அப்படின்னு எழுதி அந்த காகிதத்தையும் அந்த முகவரியை எடுத்துட்டு எஜமான் வரதுக்கு முன்னாடி வெளியில ஓடுறான். கால் செருப்பு இல்லாம போட்டிருக்கிற ஒரே ஒரு சட்டையோட ஓடுறான். அப்போ ஓடும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, 2 நாள் முன்னாடி அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கசாப்பு கடையில் யாரோ 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ புதுசா ரஷ்யால போஸ்ட் ஆபீஸ்ல ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு யாருக்கு கடிதம் எழுதி இதில் போட்டாலும் அவர்களுக்கு போய் சென்று விடுமாம் அப்படின்னு யாரோ பேசியிருக்கிற ஒரு ஒற்றை நம்பிக்கையில் இந்த கடிதத்தை எழுதி அங்கு கொண்டு போய் போடுகிறான். திரும்ப மனதைரியத்தோடு வருகிறான். அவனுக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது. அன்று இரவு வெளியில் உறங்கச் செல்கிறான். அவனுடைய கனவில் அவனது தாத்தா அந்த கடிதத்தை படிக்குமாறு அவனுக்கு கனவு வருகிறது. தாத்தா அந்த கடிதத்தை சமையற்காரருக்கு அனைவருக்கும் படித்து காட்டுகிறார். கனவில் சூடான தேநீர் வருகிறது, சூடான முட்டைக்கோஸ் சூப்பும் வருகிறது. கான்ஸ்டான்டினோன் நாயும் ஈலும் வாளை ஆட்டிக்கொண்டு அவன் பின்னால் நடந்து வருகின்றனர். ஏன் இங்க பாஸ் விட்டேன் அப்படின்னா, கதை இதோட முடிஞ்சிருச்சு. அவன் போனானான்னு தெரியல, அவங்க தாத்தா வந்து கூப்பிட்டாரான்னு தெரியல, இல்ல அவனோட வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியல. ஒரு எழுத்தாளரா எங்க ஒருத்தங்க உயர்ந்த நிலையில நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த முடிவு வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நம்பிக்கையோட தாத்தா வந்து கூப்பிட்டு போவாரு அந்த பையனே நினைச்சீங்கன்னா தாத்தா கூப்பிட்டு போயிருப்பாரு. இல்ல அவன் அடிமையாத்தான் கடைசி வரைக்கும் இருப்பான்னு நினைச்சா அடிமையாத்தான். இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை வந்து ரொம்ப அரிதாத்தான் பார்க்க முடியுது. இப்போ நான் இந்த சொன்ன அந்த ஆண்டன் செக்கோவோட சிறுகதைகளும் குறுநாவல்களும்ல இது நான் படிச்ச ஒரே ஒரு சின்ன சிறுகதை. இது மாதிரி பல கதைகள் இருக்கு. நாம பொதுவா நம்ம கதைகள் அப்படின்னு படிச்சா எந்த மாதிரி படிப்போம் அப்படின்னா, ஒரு கதாநாயகன் இருப்பான், கஷ்டப்படுவான், வாழ்க்கையில அவன் முன்னேறி பெரிய ஆள் ஆயிடுவான், சுபம்னு போட்டு இல்ல படத்தை முடிக்கிற மாதிரி கதையை நம்ம முடிச்சிடும் இல்லையா. ஆனா ஆண்டன் செக்கோவோட ஒவ்வொரு கதையும் படிங்க, நீங்க எதிர்பார்த்தது அதுல இருக்கவே இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ இந்த கதையை படிப்பேன். இந்த கதையை படிச்சோன்னே தோணும், இதை விட உனக்கு கஷ்டமா போய் பார்த்துடலாம், அந்த மாதிரி ஆயிரும். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நீங்க ஆண்டன் செக்கோவை படிக்கலைன்னா குறைந்தபட்சம் ஒரு கதையையாவது வாழ்நாளில் படித்து முடித்து விடுங்கள். உங்களுடைய சிந்தனை ஓட்டம் மாறிவிடும் என்பதை சொல்லி வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மேடையை இன்றைய நெறியாளரான ஹசீனா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டன் செக்கோவ் என்பவரின் சிறுகதைகளும் குறுநாவல்களும் நூலை பற்றிய ஒரு அருமையான ஆழமானதொரு விளக்கத்தை நமக்களித்த பரமேஷ் சவுந்தரராஜன் அவர்களுக்கு அனைவரும் கரகோஷங்களை வழங்கி நன்றி பாராட்டுவோம். உண்மையிலேயும் வான்காவின் கடிதம் என்னையும் மிக பாதித்தது. நீங்கள் கதை சொன்ன விதம் நம்மை வான்காவின் முன்னாடியே கொண்டு போய் நிறுத்தியதாக அமைந்தது. அது மிக சிறப்பு.